ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேரன் இப்போ சைட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம அனீஷ் வீட்டில இருந்து ஃபோன் வருது. நம்ம அனீஷ் தான், ஏன்னா வேலைக்குமே நம்ம அனீஷ் வர கிடையாது, சந்தாவுமே வீட்டிலே தான் இருக்காங்க. இப்போ அனீஷ் ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம சேரன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு அனீஷ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அனீஷ் ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க. உடனே சேரனும், என்ன அனீஷ் இவ்வளோ பதட்டமாக பேசுகிற, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பையா மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அனிஷா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டோடுவோம் நம்ம சேரன் வந்து கேட்குறாங்க. அது வந்து பையா, அதை நான் எப்படி சொல்லுவேன், வீட்டுக்கு வெளியே என் மாமனுங்க அதான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மாமன் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போது ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். சந்தா இங்கே தான் இருக்கான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான். வெளியே இருந்து நிறைய ரவுடி பசங்களோட கதவை ரொம்பவே சத்தமாக தட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அனீஷ் வந்து அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேரன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அனிஷு பயப்படாத அனிஷு, நீ டோரை லாக் அதாவது ஓப்பன் பண்ணி நீ அவங்கக்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லு அனிஷு, சந்தாவுக்கு உன்னை பிடிக்கலையா, நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதனா பொறுமையாக பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. ஐயோ பையா, கண்டிப்பாக நான் பேசுகிற வரைக்குமெல்லாம் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க, பார்த்துக்கிட்டும் கேட்கவும் மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சந்தாவை பார்த்ததுமே சந்தாவை பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுக்கு தான் என் மாமான்னு நினைப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிமிஷமே அவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் பயத்தில் உள்ளே நான் கதவை லாக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சத்தமாகவே கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. உடச்சிட்டு உள்ளே வந்தாலும் வந்துடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பையா, எப்படியாவது என் தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் தங்கச்சி சந்தோஷமாக வாழ்கிறத நான் என் கண்ணால் பார்க்கணும். ஏதாவது பண்ணு பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அனிஷ் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது நம்ம சேரணும், இங்கே பாரு பையா அனிஷு, நீ கவலையே படாத, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ஃபோனை வச்சிடறாங்க. ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழனுக்கு கால் பண்ணி நம்ம சேரன் அனீஷ் சொன்னதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன் இருந்துட்டு, ஆனால் நீங்கள் கவலையப்படாதன, கண்டிப்பாக இப்போது நம்ம போயிட்டு எப்படியாவது சந்தாவையும் அனீஷ் பையாவையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழனோட 2-3 ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பாண்டியனுக்குமே கால் பண்ணி சோழன் விஷயத்த சொல்லவும், இப்போது சோழன் சேரனோட அதாவது சோழனோட ஃப்ரெண்ட்ஸு பாண்டியன் எல்லாருமே இங்கே நம்ம அனீஷ் பையாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிறைய பேர் அடியாளங்கள்லாம் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அரசியல்வாதி, அவங்க தான் நம்ம சந்தாவோட மாமா. இப்போது சோழன் வந்து, யாரடா நீங்கள், எதுக்காக இந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேய் உனக்கு என்ன, நான் என் மாமன் பொண்ணை தேடி தான் வந்திருக்கேன், என் மாமன் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ள பொண்ணும் இல்லை மண்ணும் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டி தான் இருக்குது, உள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அவங்கள திசை செடுப்பை பார்க்கவும், ஓ அப்படியா, உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன நீங்கள் தட்டுக்கு உள்ளே யாராவது இருந்திருந்தா வெளியே வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வெளியே எதுவுமே பூட்டு போடல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சந்தாவோட மாமா சொல்லவும், சோழன் இருந்துட்டு, வெளியே பூட்டு போடலைன்னா உள்ளே யாருன்னா இருக்காங்கன்னு அர்த்தமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், வெளியே பூட்டு போடாமல் உள்ளே லாக் பண்ணியிருக்கு அப்படின்னா உள்ளே யாரும் இருக்காங்க, என்ன கேனையன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தாவோட மாமா பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ இவன் கொஞ்சம் முட்டாளாக இருப்பான், எப்படியாவது ஏமாத்திடலான்னு பார்த்தா உண்மையே நிறைய புத்திசாலியாக தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் எப்படியாவது சந்தாவையும் அனிஷையும் காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே சோழன் பாண்டியன் காதல் சொல்கிறாங்க, டே பாண்டி ஏதாவது ஐடியா சொல்லிடா, டக்குன்னு எனக்கு எதுவுமே ஐடியா வரவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, இந்த தடிமாடுங்களை எப்படி அடித்து துரத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாண்டி இருந்துட்டு, சோலா நம்ம ஆளுக்கு ஒருத்தவங்களை அடித்து துரத்துனா கூட அடித்து துரத்திடலாம், சண்டை போகிறதுக்கு நீ தயாராக இருக்கியா சோலா அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது பாண்டி, ஏன்னா இவங்கெல்லாம் பார், ஒரு 4 பேரை சேர்த்தாதான் ஒரு ஆள், இவ்வளோ பெரிய பெரிய தடிமாடுங்களாக இருக்காங்க, இவங்கள எப்படி நம்மளால் அடிக்க முடியுமா, ஒருத்தன் இல்லைனாலே ஒருத்தன் நம்மளை பிடிச்சி கட்டி போட்டானா என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் சந்தாவை நம்ம காப்பாற்ற முடியாமல் போயிடுமே, வேறு ஏதாவது புத்திசாலித்தனமாக யோசி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நம்ம பாண்டியனோட காதல் சொல்லுவோம். பாண்டியனுமே பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே இங்கே சந்தாவோட மாமாங்க அந்த ரவுடி பசங்களை வச்சு கதவை உடைச்சிடுறாங்க. உள்ளே சந்தாவும் நம்ம அனிஷும்
ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனே சந்தாவோட மாமா எங்கள் அனீஷ்கிட்ட போயிட்டு, என்ன அனீஷு, கதவை திறன்னு சொன்னால் கதவை திறக்க மாட்டியா, உள்ளே இருந்துக்கிட்டு எனக்கு டிமிக்கி கொடுக்க பார்க்குறீங்களா? ஏய் சந்தா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் எத்தனை வருஷமாக நான் உன் பின்னாலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் இங்கே வந்து நீ மறைவாக இருக்கியா? நீ எங்கே தான் ஒளிவு மறைவாக இருந்தாலும் உன்னை தேடி தேடி தான் என் மனசு வரும் சந்தா. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வச்சுக்கோமா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு மாமா, உன்னை எனக்கு பார்த்தாவே பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நீ சரியான ரவுடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. நீ என்னை கண்டிப்பாக என்ன நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே சந்தாவோட மாமா இருந்துட்டு, இங்கே பாருமா சந்தா, உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மாமா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நீ எத்தனை பொண்ணுங்களோட கனெக்டில் இருக்குன்னு அந்த விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு இங்கேருந்து போயிடுமாம்மா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க. உடனே அவங்க மாமா இருந்துட்டு, இங்கே பாரு சந்தா, இப்படியெல்லாம் பேசாத. நான் எத்தனை பொண்ணுங்க கூட கணக்கில் இருந்தாலுமே அது உன்னை போல் வருமா? உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு உன் கூட குடும்பமாக வாழணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை அவாய்ட் பண்ணாத. வா, நல்ல விதமாக நான் கூப்பிடுறேன். இப்போவே வந்துட்ட அப்படின்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா உன் அண்ணன் நல்லா அடித்து போட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சந்தா ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே நம்ம சோழன் இப்போது சந்தாவோட மாமா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. டேய், நீ யாரடா நடுவில் வந்து குறுக்கில் நின்றுக்கிட்டு இருக்க? பக்கம் போ, எனக்கும் என் மாமன் பொண்ணுக்கும் நடுவில் 1000 இருக்கும், நீ வந்து குறுக்கில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சோழன் சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கட்டும், அதே சமயம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி சந்தாவுக்கும் விருப்பம் இருக்கணும். அதான் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக சும்மா கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக இங்கேருந்து போங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அவங்க கூட பேசவும், உடனே சந்தாவோட மாமா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. டேய், சில்லி பண்டு மாதிரி இருக்க, நீ வந்து என்கிட்ட அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அது என் மாமன் பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பல நாள் ஆசை. எதுக்காக என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்கே இவ்வளோ தூரம் வந்து ஒளிவு மறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த பிள்ளைய நல்லா நான் பார்த்துக்குவேன்டா. தேவையில்லாமல் நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் நோக்கி விடுறாங்க. உடனே பாண்டி பயங்கர கோவமா இங்கே சந்தாவோட மாமாவை பல்லார்னு அறையிறாங்க. என்னடா பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நீ வந்து அறையிற? என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, தேவையில்லாமல் பிரச்சனையே வளர்க்காத. என் சந்தா கிடச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கேன், நான் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட மாமா சொல்லவும், உடனே இங்கே சேரன் வந்து, இங்கே பாருங்கள் சார், தயவு செஞ்சு நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஏன்னா சந்தாவும் நானும் லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. சந்தாவுக்கு தான் உங்களை பிடிக்கல, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப ரொம்ப தப்பு தானே சார். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, சந்தாவும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட இங்கே சந்தாவோட மாமா பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே சேரனோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, என்னடா என்ன, நீயும் சந்தாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? அதெல்லாம் எப்பவுமே நடக்கவே நடக்காது. சந்தா ஏன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படவும், உடனே சோழன், ஒழுங்காக என் அண்ணன் ஷர்ட்லேருந்து கையை எடுங்க. என் அண்ணனும் சந்தாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. சந்தாவும் என் அண்ணனும் சந்தோஷமாக வாழ போகிறாங்க. அதுக்கு நீங்கள் இங்கேருந்து போகணும். நீங்கள் போகலைன்னா வேறு மாதிரி சண்டை போயிடும் அப்படின்னு சொல்லவும், என்னடா என்ன மிரட்டுறீங்களா? நானே ஒரு ரவுடி, எனவே நீங்கள் எல்லாருமா சேர்ந்து மிரட்டுறீங்களா? உங்களை உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழனை அடிக்க வரும். உடனே பாண்டி, நம்ம சேரன், அனீஷ், இவங்க 4 பேருமா சேர்ந்து சந்தாவோட மாமாவை பயங்கரமாக அடி வெளுத்துடுறாங்க. கூட வந்தவங்கள எல்லாருமே வாங்குற அடியில் சந்தாவோட மாமா இருந்துட்டு, டே விடுங்கடா, எதுக்குடா என்னை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? தயவு செஞ்சு என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, போதும் நிறுத்து பாண்டி, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொன்னேன், கேட்காம இப்போது நீங்களா அடி வாங்கிக்கிட்டீங்க, இப்போவாவது போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே சந்தாவோட மாமாவுக்கு மனசே இல்லை, வேறு வழியும் இல்லை. இவங்க அடிக்கிற அடிக்கு அவங்களால அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. பயந்துக்கிட்டு சந்தாவோட மாமா அவங்க கூட வந்த ரவுடிங்க எல்லாருமே கிளம்பி ஓடி போயிடுறாங்க. இப்போது நம்ம சந்தா ஓடி வந்து சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே சோழன் வெக்கப்படுறாங்க.
நம்ம சந்தா பயங்கரமாக அழுகுறாங்க. பையா எப்படியோ என்ன என் மாமா கிட்டேருந்து காப்பாற்றிட்டீங்க. எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. பையா சீக்கிரமாகவே நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணும். நான் உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேனே ப்ளீஸ் பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. சோழன் இருந்துட்டு இங்கே பாருமா சந்தா, நீ சொன்ன மாதிரியே சீக்கிரமாக அண்ணனுக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம், பயப்படாதீங்க. அதுக்குன்னு இப்போவே தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட முடியும்? என் அண்ணன் தான் எங்கள் வீட்டிலேயே பெரிய அதாவது பிறந்தவர். அவருக்கு கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே ஆசை இருக்குது. நம்ம ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு கல்யாணத்தை நம்ம வீட்டிலே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சந்தா கிட்ட சொல்லுவோம். அனிஷ் இருந்துட்டு சந்தா ஏதோ பயத்தில் அப்படிலாம் சொல்லிட்டா, உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போவே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது சோழன் இருந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணுறது தான் ஒரே ஒரு பாக்கி. சரி அதையும் முடிச்சிடலாம். அனிஷ் பையா நீங்கள் நாளைக்கு காலையிலே கிளம்பி வீட்டானிக்கு வாங்க, நான் ஜோசியரை வர சொல்கிறேன். நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நாளும் குறிச்சிடுவோம், அதே சமயம் கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சிட்டு சிம்பிளாக நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நம்ம வீட்டிலே பிரம்மாண்டமாக ஊரையே கூட்டி சூப்பராக செஞ்சிடணும். அண்ணனோட கல்யாணத்தை நம்ம பிரமாதமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. சந்தாவுமே ரொம்பவே வெக்கப்படுறாங்க. இப்போ அனிஷுமே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. என் மாமா எவ்வளோ பெரிய ரவுடி, அவங்களவே எப்படியோ அடித்து தும்சம் பண்ணிட்டீங்க. இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. சந்தாவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் சந்தோஷமாக வாழ்கிறத என் கண்ணால் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ என் மாமனை நினச்சி தான் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன், எங்கே சந்தாவை கூட்டிகிட்டு போயிடுவானுன்னு சொல்லிட்டு. எப்படியோ அவங்களவே அடித்து துரத்தியாச்சு. இனிமேல் எனக்கு என்ன பயம், எப்படியாவது சேரன் பையாக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை மட்டும் தான் நான் இப்போ வரைக்குமே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிஷ் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம நீலா சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழன் எங்கே சோழன், அண்ணனும் காணோம், பாண்டியும் காணோம், நீங்களும் காணோம், பல்லவன் மட்டும் தான் வீட்டில் இருக்கான், எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம சோழன் இருந்துட்டு இருங்க நீலா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நீலா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன சோழன் எதுவுமே சொல்லாமல் கட் பண்ணிட்டாரு, வாய்ஸுமே ஒரு மாதிரி இருந்தது, என்னவா இருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்லவனை கேட்குறாங்க. டே பல்லவா, இவங்க 3 பேர் எங்கடா போயிருக்காங்க, உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணி நானே இப்போ தான் நீ வந்தேன், எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது, நானே அண்ணனாக தான் தேடிக்கிட்டு இருக்கேன், காஃபி இதுவும் போட்டு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிடா பல்லவா நான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். அண்ணி வேண்டாம் நீ, நீங்களே இப்போ தான் வேலை முடிச்சு வந்தீங்க, உங்களுக்குமே டயர்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. டே பல்லவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உனக்காக தானே போடுறேன், எனக்கெல்லாம் எந்த டயர்டும் தெரியாது, நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனுக்காக நீலா வந்து காஃபி போட போயிடுறாங்க. இப்போ இவங்க 3 பேருமா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் வராதுமா நம்ம நீலா ரொம்பவே பதட்டமாக சேரன் கிட்ட போயிட்டு, அண்ணே என்னென்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, என்னென்ன ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற, என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல வேண்டாமா நிலா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நிலா இருந்துட்டு என்னென்ன என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா உங்ககிட்ட எதுக்காக நாங்கள் மறைக்க போகிறோம், டே சோழா எதுக்காகடா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இருங்கண்ணே நடந்த எல்லாத்தையுமே சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அனிஷ் வீட்டில் என்னெல்லாம் நடந்ததோ அவங்க மாமா வந்து பிரச்சனை பண்ண எல்லாத்தையுமே இங்கே நம்ம நிலா கிட்டே சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. எப்படியோ சந்தாவை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீக்கிரமாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆமாண்ணே உங்களுக்கு சந்தாவை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அவங்க கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு தயாராகிட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம சேரனுமே அப்படியே வெக்கப்படுறாங்க. அண்ணே நீங்கள் வெக்கப்படுறதுலே தெரியுதுண்ணே, கண்டிப்பாக நீங்களும் சந்தாவும் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் சொல்கிறாங்க, ஏங்க இது விஷயமா நாங்கள் அனிஷ் கிட்ட பேசிட்டு வந்துட்டோம், அனிஷ் பையாவுமே நாளைக்கு வரன்னு இருக்காரு, வீட்டுக்கு ஜோசியரை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு டேட் எல்லாமே குறிச்சிடுவோம், சீக்கிரமாகவே நிச்சயத்தை சிம்பிளாக வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நம்ம பிரம்மாண்டமாக வீட்டிலே செஞ்சுருவோங்க, ஊரையே கூட்டி செய்யணும், இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம வீட்டை பற்றி என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே தப்புன்னு நிரூபிக்கணும். இப்போது நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்க, நாளைக்கே சந்தாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணன் கூட அப்படின்னா சந்தாவும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆனதுமே உடனே நம்ம பாண்டியனுக்குமே கல்யாணம் நடந்துடும். இப்படி எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து பொண்ணுங்க எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்காங்கன்றதை இந்த ஊருக்கே நம்ம தெரிவிக்கணுங்க, முக்கியமாக கஸ்தூரி அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, ஊருக்காக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, நமக்காக தான் செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யாமல் இருக்குமா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ராகவ் வந்து இப்போது வீட்டுக்கு வராங்க. ராகவை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது.
எதுக்காக இந்த மரமண்டையன் எங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முகமெல்லாம் மாறி போகுது நம்ம சோழனுக்கு. பாண்டியன் இருந்துட்டு, என்ன சொல்லா, என்ன கடுப்பாக இருக்கா? ஆமாம், இந்த ராகம் எதுக்காக அடிக்கடிக்கு வந்துடுறான்? ஒரு வேளை அண்ணியை சைட் அடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் இருந்துட்டு, டே பாண்டி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. நிலாவுக்கு அவன் ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். நிலா இப்போ வரைக்கும் வலையில் சிக்காமல் தான் இருக்காங்க. ஏதாவது பண்ணி இந்த நிலா மனசில் இடம் பிடிச்சிட்டானா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் புலம்பிக்கிட்டு இருக்கவும், பாண்டி இருந்துட்டு, டே சோழா, கூட அவங்க வாழ்கிறத விட அவங்க கூட வாழ்ந்தால் கூட அவங்க நிம்மதியாக இருப்பாங்க போல், சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா சும்மா சொன்ன வெறுப்பேற்றுறதுக்காக கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடாத பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ராகவ் பார்த்ததுமே நம்ம நிலா இருந்துட்டு, வாங்க ராகவ் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழன் மனசுக்குள்ளேயே, ஆமாம்மா வாங்க ராகவ் உட்காருங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கிண்டல் அடித்து பார்க்குறாங்க தனக்கு தானே. உடனே இங்கே நம்ம ராகவ் வந்துட்டு, என்ன நிலா ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவ், ப்ராஜெக்டை பற்றி தான் எனக்கு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது, எப்படியாவது நல்லபடியாக முடிச்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் நிலா, நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக நல்லபடியாக அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம நிலாவுமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சரிங்க ராகவ், நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ராகவ் இருந்துட்டு, சரிங்க நிலா, உங்கள் கையால் நீங்கள் காஃபி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து வழிஞ்சிக்கிட்டே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. நம்ம நிலாவுமே ராகவுக்காக காஃபி போட்டு கொண்டு வராங்க, கொடுக்குறாங்க. காஃபி குடிச்சு பார்த்துட்டு, நிலா இந்த காஃபி அமிர்தம் மாதிரி இருக்குது நிலா, தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. தேனா, இந்த ஆளுக்கு நிலா உப்பே போட்டு கொடுத்தாலுமே அமிர்தம் மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவான். எல்லாமே நிலாவை ஐஸ் வைக்கிறதுக்காக. இதெல்லாம் புரிஞ்சிக்காம நிலாவும் வழிஞ்சு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சோழன். பயங்கரமாக டென்ஷன் ஆகுது நம்ம சோழனுக்கு. நிலா மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணுன்றதுக்காக நம்ம சோழனும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. இப்போ வரைக்குமே நம்ம நிலா மனசில் இடம் பிடிச்ச மாதிரியும் இல்லை, நிலா மனசில் காதல் வர வச்ச மாதிரியுமே இல்லை. இப்படியே போய்கிட்டு இருக்கு நம்ம சோழனோட நிலைமை. ஆனால் ராகவ் நிலாவை வந்து சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிலாவை லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. என்றைக்கு நம்ம ராகவ் நிலா கிட்ட லவ்வை சொல்ல போகிறாங்களோ, அதே சமயம் நம்ம நிலா ராகவ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை சோழனவே ஏற்றுக்கிட்டு சோழன் கூடவே வாழ போகிறாங்களா அப்படின்றது தான் ட்விஸ்ட்டே. என்ன முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும், சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ராகவ் லவ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு ராகவ் கிட்ட, ஆமாம் நீங்கள் எதுக்காக அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ராகவ் இருந்துட்டு, என்ன சோழன் அப்போது நாங்கள் வரக்கூடாதா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க உங்களுக்கு 1008 வேலை இருக்கும், ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கம்பெனியில், இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு டைமே இருக்காது, எதுக்காக நீங்கள் அடிக்கடிக்கு இங்கெல்லாம் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அப்படி கேட்டு மலிப்பிடுறாங்க. உடனே இங்கே ராகவ் சொல்கிறாங்க, நிலாவுக்காக தானே, நிலாவுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்களுக்காக நீங்கள் எதுக்காக வரணும்? ஐயோ அவங்களுக்காகனா ஐ மீன் ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் சார், ப்ராஜெக்டெல்லாம் வேலை விஷயமெல்லாம் கம்பெனியோட ஆஃபீஸ்லேயே முடிச்சுக்கோங்க, வீட்டு வரைக்கும் எதுக்காக அதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு, ஆஃபீஸில் தான் நிலா கஷ்டப்பட்டு அவங்க ப்ராஜெக்டெல்லாம் பண்ணி வேலை பார்க்குறாங்க, வீட்லேயும் வந்து அவங்கள டென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சோழனுக்கு கடுப்பேறதை எல்லாத்தையுமே நம்ம நிலா வந்து கவனிக்கிறாங்க. நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட, இங்கே பாருங்கள் சோழன், எம்டி கிட்டே என் பாஸ் கிட்டே இப்படி தான் பேசுவீங்களா, அவங்க வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் வரட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனை வெறுப்பேற்றுறதுக்காக நம்ம நிலா சொல்லவும், நிலா இப்படி சொன்னதுனால ராகவ் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஓ கண்டிப்பாக நிலாவும் நம்மளை லவ் பண்ணுறாங்க, இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகவ் வந்து நம்ம நிலா கிட்ட, சரிங்க நல்லா, நான் கிளம்புறேன், ப்ராஜெக்டை நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க, அதே சமயம் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வீட்டுக்கு வர சொன்னால் கூட ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ராகவ், உங்களுக்கு நான் எப்போவுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், நீங்கள் கொடுத்துருக்க ப்ராஜெக்டை கண்டிப்பாக நல்லபடியாக நான் செஞ்சு கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பேசிட்டு ராகவ் அனுப்பிடுறாங்க. இங்கே நம்ம சோழனுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. நம்ம பல்லவன் இருந்துட்டு, ஆனால் ஏதோ தீர ஸ்மெல்லு வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, டே பல்லவா நீ கூட கலாய்க்கிறியாடா, எனக்கு ஏற்கனவே இங்கே வெந்துக்கிட்டு இருக்கு, நீ வேறு எரியிற நெருப்பில் எண்ணெயே ஊற்றாதடா பல்லவா, எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புரியுதுண்ணே, அந்த ராகவ் கொஞ்சம் வழி தான் செய்கிறான், இருந்தாலும் அண்ணியெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, அண்ணி இருக்கிற கோட்டை தாண்டி எப்போவுமே போகவே மாட்டாங்க, அவங்க எப்போவுமே ஸ்மார்ட் தான் அண்ணன்,
கண்டிப்பாக உங்களை சீக்கிரமாகவே அண்ணி வந்து ஏற்றுப்பாங்கண்ணே, நீ கவலைப்படாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க. பல்லவன் சொன்ன வார்த்தை நம்ம சோழனுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேங்க நம்ம அனீஷும் சந்தாவும் வீட்டுக்கு வராங்க. அதே சமயம் ஒரு ஜோசியருமே வராங்க. இப்போது நிச்சயதார்த்தத்துக்கு நாள் எல்லாமே குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கஸ்தூரியும் இப்போது கார்த்திகாவும் இப்போது சேரனோட வீட்டுக்கு வராங்க. இப்போது நம்ம கஸ்தூரி இருந்துட்டு, என்ன ஜோசியரெல்லாம் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தா இங்கே தான் இருக்காளா இந்த இந்திக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி கேட்குறாங்க. சோழன் இருந்துட்டு, ஏன் இவங்க இங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் வந்துட்டு, ஆமாம் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கிட்ட கேட்குறாங்க. உடனே கார்த்திகா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அம்மாவுக்கு இங்கே எந்த வேலையுமே இல்லை, இன்றைக்கி தான் நான் ஊர்லேருந்து வந்தேன், சரி மாமா உங்களை எல்லாருமே பார்த்துட்டு போகலாம் பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு அம்மாவை கூடவே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, எப்படி இருக்கீங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லுவோம். நான் நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்படி நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா எதுக்காக ஜோசியர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம கார்த்திகா. சேரனனுக்கு கல்யாணம் அதாவது நிச்சயம் நாள் குறிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம கார்த்திகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியா நிலா, ஆமாம் மாமா எங்கே இருக்காரு, ஓ சமையல் அறையில் இருக்காரா, மாமா எப்படி இருக்க மாமா, ஆமாம் உனக்கு நிச்சயத்துக்கு நாள் குறிக்கிறாங்களாமே இப்போ தான் நிலா சொன்னாங்க, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா, நீ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு நீ குடும்பமாக வாழ்கிறத நான் பார்த்து ரசிக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா ரொம்பவே சந்தோஷமாக இங்கே சொல்லுவோம். நம்ம சேரனுமே, சரி கார்த்திகா நீ நல்லா இருக்கல்ல, அம்மா நீ எப்போம்மா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் மாமா காலையில் தான் ஊருக்கு வந்தேன், சரி அப்படியே உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தேன், அப்போது அம்மா என்னை தனியாக விடலை, என் கூடவே அவங்களும் வந்துட்டாங்க, சரி கார்த்திகா அத்தை தானே வந்திருக்காங்க வரட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மாமா நானுமே அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரி மாமா இன்னைக்கு நாள் குறிச்சிட்டு எப்போ நிச்சயதார்த்தம் வைப்பாங்க, எப்போ என்னைக்கு நான் வைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியலப்பா இப்போ தான் ஜோசியர் வந்திருக்காரு போல், அவருக்கு தான் நான் இப்போ காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் என்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா அன்றைக்கே நாங்கள் நிச்சயத்தை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக என்னை கூப்பிடுவீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கார்த்திகா உன்னை கூப்பிடாமலா, கண்டிப்பாக உன்னை கூப்பிட தான் நான் செய்வேன், என் கல்யாணம் நீ இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன் வந்துட்டு, அண்ணே கார்த்திகா நீங்கள் பேசுனது எல்லாமே போதும், சீக்கிரமாக வாங்க அங்கே ஜோசியர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோசியர் வந்து நாளெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ வர வெள்ளிக்கிழமை ரொம்பவே சுப முகூர்த்த நாள், அன்றைக்கி நிச்சயத்தை வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளுமே குறிச்சிடுறாங்க. இப்போ எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சந்தாவுமே இங்கே சேரனை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு சேரன்கிட்ட, அண்ணே சந்தா கூட நீ தனியாக பேசுகிறதா இருந்தாலும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் பேசினேன், டேய் என்னடா சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போடா அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன வெக்கப்படுற, உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் கல்யாணமே நடக்க போகுது, இப்போ என்னடானா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டே சோலா ஏன்னா அப்படிலாம் பண்ணுற, அப்படிலாம் எதுவும் பேசணுன்னெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வந்து சேரனை பார்த்து லுக் விட்டுக்கிட்டே இருக்காங்க, ரசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. என்ன தான் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சந்தோஷமாக இருந்தாலுமே நம்ம சேரனை கல்யாணம் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம், பிடிச்ச வாழ்க்கையை ரொம்பவே ரசித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம தலையில் தான் அப்படி எதுவுமே எழுதலை போல். சரி சேரன் மாமா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நடேசன் வராங்க. என்னடா எல்லாம் கூட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, இல்லை கட்சி தலைவர் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடேசன் இருந்துட்டு, என்னடா குசும்பா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வசம்பு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. உடனே நம்ம நடேசன் இருந்துட்டு, டேய் விளையாடாதரா, இந்த ஓட்ட வீட்டுக்கு அரசியல்வாதி வரானா, அவன் அப்படிலாம் எதுவுமே யாரும் வரப்போகிறது கிடையாது, சரி என்ன எதுக்காக இந்த ஜோசியர்லாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா இருந்துட்டு, அங்கிள் சேரனனுக்கு நிச்சயதார்த்தத்துக்காக நாள் குறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன அங்கிள் எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் சந்தா தான் அங்கிள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதை
கேட்டதுமே நடேசன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற? இந்த இந்திக்கார பொண்ணா? இந்த இந்திக்கார பொண்ணு வேண்டவே வேண்டாம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு சேரனோட வாழ்க்கைக்கு எடுக்க பார்க்கலான்னு இருக்கீங்களா? இல்லை இல்லை, கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம சோழன் பாண்டியன் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்திகா இருந்துட்டு என்ன மாமா பேசுகிறீங்க? சந்தா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. சேர மாமாக்கும் சந்தாவுக்கும் நல்லாவே பொருத்தமாக இருக்குது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, இந்த பொண்ணு இந்தி பொண்ணு, இந்த பொண்ணோட ஊருமே சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் இதெல்லாம் நிறையவே பட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். சேரனுக்கு அதெல்லாம் பேசவே தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்குவாங்க, எப்படி இருக்கிறது, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் எடுத்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்களாம் அதெல்லாம் முடிவெடுக்கவே வேண்டாம். கட்டிக்க போகிறவங்க ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டாங்க, லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயுமே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்தால் போதும், வேறு யாருமே இந்த விஷயத்தில் குறுக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்கிறாங்க. நடேசன் இருந்துட்டு சேரன்கிட்ட போயிட்டு, இங்கே பாடுறா சேரா, இதெல்லாம் வேணாண்டா, நான் சொல்கிறதே கேளுடா, உன் வாழ்க்கையே கெட்டு போய்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, அப்பா இந்த விஷயமா நாங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம். சந்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்குமே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சேரா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பொண்ணே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கப்பா, ஹிந்தி அது இதுன்னு சொல்லிட்டு மொழியை பார்த்தெல்லாம் லவ் வராது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேருமே பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் வாழணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வேறு பொண்ணு அது இதுன்னு எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக பொண்ணை பார்த்து யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடு அப்படியா அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தாவா என்னை தேடி வந்த பொண்ணு, அவளை நான் எப்போவுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவள் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நடேசன் ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, அண்ணன் சூப்பராக பேசுகிறேண்ணே, இப்படி இருண்ணே, உருப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு, என்ன சோழன் அண்ணன்கிட்ட இப்படி உருப்பிட்டுருவா அது இதுன்னு சொல்கிற? உன்னை விட அண்ணன் ரொம்ப பொறுப்பாக தான் இருக்காரு, நீ ஃபஸ்ட்டு பொறுப்பாக இருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் சைலண்ட் ஆகிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.